உக்தாதன் ஈர்னா இழுத்தாட்டுதல் விழுகுதல் தான் விழுதல் கிருணா விழுதல் அந்துக்தான் ஜமாத்தன்னா சேகரித்து கொண்டு செத்தல் பூதன் லேஜானா கொண்டு செல்லுதல் பர்குசீதன் கபுல் கர்ணா ஏற்றுக்கொள்ளுதல் பூதன் கோனா ரஹ்னா ஆகுதல் இருத்தல் உப்சீதன் பூச்சினா விசாரிக்குதல் இந்தாஷ்டன் சமஜினா விளங்குதல் துப்சீதன் தர்ணா பயப்படுதல் தரிசீதன் தர்ணா பயப்படுதல் காந்தன் சாதனா நாடுதல் காந்தன் படுனா படித்தல் தானிஸ்தன் ஜானா அறிதல் ரசானீதன் பௌஞ்சானா சேர்த்து வைத்தல் ரப்தன் ஜானா செல்லுதல். இது சொல்லுங்க அப்துல்லா. சிதல் ஹோனா ஜானா ஆகுதல் அறிதல். இஷ்டன் போன்னா விரிதல். குஜாஷ்டன் சோடனா விட்டுவிடுதல். கர்தானிதன் பிரானா சுற்ற வைத்தல். கர்தன் ஜமாகர்னா ஒன்று சேர்த்தல். கர்தீதன் கிர்னா சுற்றுதல். கஷ்டன் கிர்னா ஹோனா சுற்றுதல் ஆகுதல். குங்கர்தன் குவானா வளவருதல். சுற்றுதல் தொலைந்து போகுது, காணாமல் போய்விடுதல். முருதல் மர்ணா மன்னிக்குதல். விசிஷ்டன் பேட்னா உட்காருதல். குன்வானா காணாமல் ஆக்குதல் சொல். குன்வானான்னு தானே இருக்கு. காணாமல் ஆக்குதல். காணாமல் ஆக்குதல். முருதன் மர்ணா மன்னிக்குதல். நிஷிஷ்டன் பேட்னா அமர்தல். நிவிஷ்டன் மூணுக்கும் வாவுக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து கசரு. நிவிஷ்டன் லிக்னா எழுதுதல். நோஷீதன் பீனா குடிக்குதல். ஹஸ்டன் சோடனா விட்டுவிடுதல். யாப்தன் பானா வளர்க்குதல். உன்னீஸ்வா சபக் படிச்சு சொல்லுங்க. இல்லை, உன்னீஸ்வா சபக் ஒன்று கொஞ்சம் ஓதி இருக்கிறோமே, நீங்கள் சொல்லுங்க. அவர் தெரிஞ்சுக்கணும். ஆரம்பமாக அவன் இருக்கின்றான். இருந்தால் ஆரம்பமாக அவன் இருந்தான். பூதல்ல பூது மூணு போக்கிட்டா மாது முத்தலுக்கு ஆரம்பமாக வாசத்தில் வர்ற போதே அது மாதி கரீபா மாலி பாயிதா உங்களுக்கு தெரிஞ்சு வேணும். மூணு படிச்சிருக்கிறோம். இப்போ முத்தலக்கு கரீபு பைதி படிச்சிருக்கிறோம். அதுக்குள்ள மூணுக்குள்ளே வர்றதெல்லாம் தெரியணும். அவ்வல் ஊபூது ஆரம்பமாக அவன் இருந்தான். வகசே நபூது எந்த ஒரு மனிதனும் இல்லை. அது பூதில் தான் நான் இருக்கு. இப்போ மா கான மா கான நபூதுங்கிறது மா கான அவன் இருக்க யாரு. அமான் ஜஹாரா பைதா கர் அவன் எல்லா வஸ்துக்களையும் எல்லா சர்வ உலகத்தையும் எல்லா உலகத்தையும் அவன் தான் படைத்தான். பைதாக்கிறதுங்கிறது அது மஸ்தர் தான். முக்கரக்கம் மஸ்தர். கருதண்டா செய்யுதல். பைதாண்டா ஹல்கு செய்தண்டா படைக்குதல். இப்போ பைதாக்கிறதுன்ற நூலை போக்கிட்டா அவன் எல்லா உலகத்தையும் படைத்தான். அதோட முடிஞ்சு. நேஸ்து பூதே நாம் இல்லாமல் இருந்தும் இல்லாமையாக ஆகிறோம். ஆமாம், அது பைது இல்லை. மாது பைதா அந்த பூத அடையாளம் மாலி முத்தலக்கிலேயே லைவ் ஜம்மு பூதன்ல பூதம் தனியாக பூதம்னும் மாலி முத்தலுக்கு பின்னால் சேர்ந்து முத்தசிலான நபீர் அழிப்போட சேர்க்கணும். ஆமாதா அழிப்பு இல்லாமல் சேர்க்கணும். உதாரணமாக ரஃப்தா ஒரு பூது ஒரு முத்தசிலாமிர அழிப்பில்லாமல் சேர்க்கறது. ரஃப்தா பூதம், ஆமதா பூதம், நிவிஷ்டா பூதம், அப்படியே வரும். இது அப்படி இல்லை. பூதம்லேருந்தே மாதமுத்தலுக்கு மூணை பகி போட்டு பூது, அதில் முத்தசிலாமிர அழிப்பில்லாமல் சேருங்க பூதம், பூதேம், பூதி, பூதேவ், பூத், பூதம், அந்த பூதம். நேற்று பூதே
நாம் இல்லாமல் இருந்தோம். கே அப்பொழுது ஊமாரா அவன் நம்மை தர்ஜஹா இந்த உலகத்திலே ஆவுது கொண்டு வந்தான். மெஹரபானி ஈமான் தாது இன்னும் அவன் கிருபையினால் தான் ஈமான் தாது கிருபையினால் ஈமான் நம்பிக்கையை தந்தான். சுக்குரே இஹ்சானே ஊஸ்து அவனுடைய உபகாரத்திற்கு நன்றி செலுத்துவதாக இருக்கிறது. என்னவென்றால் ஊமாரா அவன் நமக்கு தீனே முஹம்மதி பக்ஷீது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனை நமக்கு தந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹாபிஹி வஸல்லம். அல்லாஹ் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய தோழர்கள் அனைவரும் கிருபை செய்வானாக. குர்ஆனை கொடுத்தான். மேலும் சரியான வழியை காண்பித்தான். சத்திய வழியை கற்றுக் கொடுத்தான். எல்லாம் மாதிபாயுது அவருடைய சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுத்து அறிந்து கொள்ளுதல் சமைஞ்சனா அவனுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வது ஒருத்தர் வரல தளபதிகள் ஆக்கிலேரா குர்சீதன் के नेक बख्त कीस्त बदबख्त चीस्त ஆக்கிலேரா ஒரு அறிவாளி இடத்தில் குர்சீதன் விசாரித்தனர். யாரு? மக்கள். குர்சீதன் வந்து காயிபு ஜம்மு. குர்சீதம் உடனே சர்வ் செய்தா குர்சீதம் காயிபு ஜம்மு. சர்வ் செய்யணும்னா குர்சீதம் குர்சீதி அப்படி சர்வ் செய்தீங்கன்னா வாரிசு வந்துருச்சுன்னு அர்த்தம். கத்தாச்சு. சரி. ஒரு அறிவாளி இடத்தில் மக்கள் கேட்டனர். என்னவென்றால் நேக்கு பகத்து கே அஸ்து அதான் கீஸ்து. கேக்கு ரெண்டு அர்த்தம் வரும். ஒன்று தப்சீலுக்கு வரும் கே என்னவென்றால், இன்னொன்று கே கவுண்ட் ஓதி இருக்கிறோம். இஸ்திஃபாமுக்கு வரும். அப்போ கவுனுடைய அர்த்தம் வரும். கே என்னவென்றால் வராது. அந்த கே இது கவுனஸ். கேனா கவுன் யாரு? நேக்கு பகத்துனா நர்பாகியசாலி. பகத்துனா நிர்பாகியம். நேக்கு பகத்தன் நர்பாகியசாலி. நல்லவன். நல்லவன் அர்த்தம் நர்பாகியசாலின்னு சொல்லலாம். நல்லவன் யார் கெட்டவன் யார் சொல்லலாம். நர்பாகியசாலி கே அஸ்த் கிஸ் யார் என்று கேட்டாங்க. பதுபகத்து கெட்ட துர்பாக்கியம் உள்ளவன். சீஸ் அங்க மாத்திர கீஸ். இங்க சீஸ் என்ன? சே அஸ்து. சே அஸ்து தான். ஏன் இதுக்கு கைரா அக்கிரா பழங்கிருக்குது? மனுஷனே அல்ல, மிருகத்தை போல. அதனால கீஸுன்னு கேட்கக்கூடாது. ஆயக்கல்ல சீஸ் என்ன மிருகமா என்ன? அதுக்கு சீஸா துர்பாக்கியசாலிக்கு உபயோகிக்கிற போது கைராக்களுக்கு கேட்கறது. அதுக்கு நடக்கிறது பூனையா அதான் இதா அக்கில் இல்லாததுக்கு கேட்கறது சீஸ். வஸ்துக்கள் அந்த அது என்ன வஸ்து? சீஸ் பெஞ்சியா இல்லையா? கைராக்களுக்கு அதே மாதிரி ஜமாதாத்துக்கு கேட்கறது தான் சீஸ். அதை இவனுக்கு கேட்டிருக்குன்னா இவனை அந்த ஸ்தானத்தில் இறக்கி வச்சாச்சு. பாப்பா நர்பாகியசாலி சீஸ். துர்பாகியசாலி சீஸ்னா அதுக்கு அதே அர்த்தம் தான். யார் தான் அந்த உள்ள அர்த்தம் அப்படி இருக்குது. கீஸுன்ற இடத்துல சீஸ்ன்னு போட்டிருக்குது. அவனை ஒரு மனிதனாகவே புழங்காமல் கேட்டிருக்குது. குத்து இந்த அறிவாளி பதில் சொன்னார். நேக்கு பகத்து நர்பாகியசாலி அவன் கே எவன் என்றால் குருது சாப்பிட்டான், கிஸ்து எல்லாமே செய்தான்.
அவன் தான். என்ன எல்லாம் செய்தா? அத்துன்யா மசுராத்துல் ஆகுரா. துன்யா வந்து ஆகிறதுக்கு வெள்ளாமை ஸ்தலம். சாப்பிட்டுட்டு அமல் செய்தான். வெள்ளாமை செய்தான்டா அகரத்துக்கு போய் செய்கிறதுக்கு இங்கே அறுவடை செய்கிற மாதிரி வெள்ளாமை செய்தான். இப்போ அமல் செய்தால்தான் அறுவடை செய்தான்டா அமல் செய்துட்டான். அமல் உள்ளதான் தானே. அப்போ அங்கே போய் அறுவடை செய்துட்டு அங்கே போய் அந்த அறுவடை செய்து சாப்பிடுவான். இப்போ துன்யா வந்து ஆகிறதுக்கு வெள்ளாமை ஸ்தலம்னு வர்றத சூசகமாக குறிக்கிறார். சாப்பிடுவது சும்மா இல்லை, அல்லாஹ்வுக்கு வேண்டி அமல் செய்தான். கிறிஸ்துன்னு வெள்ளாமை செய்தான், சிராத்து செய்தான், விவசாயம் செய்தான். கிறிஸ்தன் வந்துருக்குதா? கிறிஸ்தன் வந்திருக்குது. கிறிஸ்தன் தான் கொள்ளுதல். கிறிஸ்தன் எல்லாம் பாருங்க, கிறிஸ்தன் வந்துட்டு எடுத்து பாருங்க, ஆராசனை பாருங்க, இதுலேயே வந்துட்டு போன விதைக்குது வெள்ளாமை செய்யறது. ஏறு விழுகிறதுல ஏறு விழுகிறவன் விதைய ஜிட்ட போகிறான்ல, வெள்ளாமை செய்யறது போன விதைக்குது விதை விதைக்க. பது பகத்து துர்பாகியசாலி அவன் எவனென்றால் முருது மரித்தான், விட்டு சென்றான். செத்து போயிட்டு பூராத்தையும் விட்டுட்டு போயிட்டான். எப்படி வந்தானோ அப்படியே போயிட்டான். ஒன்றுமில்லாமல் தான் வந்தான், ஒன்றுமில்லாமல் போயிட்டான். ஒரு அமலும் செய்யலை. எஸ்தா சோடுதான் விட்டு சென்றான். அதான் ரஹம் ஆவுர்தன் பர்பதா சித்தமஸ்த் பர்னேகா. ஆவுர்தன் கொண்டு வருதல் முறக்கம் மஸ்தராக்கிட்டார். ரஹம் ஆவுர்தன் கிருபை கொள்ளுதல், கிருபை கொள்ளுதல் ரஹம் ஆவுர்தன். பர்பதா பருக்கு விமான அலா அலல் அஷ்கியாயி அலல் அஷ்ராரி. கெட்டவர்களின் மீது இரக்கம் கொள்ளுதல். பதுக்கு ஜம்மு பதா கெட்டவர்கள். பர்ருக்கு விமான அலா இப்போ அலல் அஷ்ராரி கெட்டவர்கள் மீது இரக்கம் கொள்ளுதல். சித்தமஸ்த் துல்ம அநீதமாக இருக்கிறது. நல்லவர்கள் மீது. கெட்டவர்களுக்கு கிருபை செய்கிறது நல்லவனுக்கு செய்கிற அநியாயம். அவனை வாழ் வளர்த்தி விடுறியா இல்லையா? வாழ் வளர்த்தி விட்டா இருக்கிற நல்லவர்களையும் அடித்து தொலைச்சிடுவான். நீ நினைக்கிற கெட்டவர்களுக்கு ரம் செய்கிறது அது உண்மையில் அவனுக்கு ரம் செய்யலை, நல்லவர்களாக இருக்கிறவனுக்கு அநியாயம் செய்கிறது. தொழுதவனையும் தொழுதாமல் ஆக்கி விடுவானுங்க, ஜக்காத்து கொடுக்குறவனையும் ஜக்காத்து கொடுக்கணும் ஆக்கி விடுவானுங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்க என்ன பண்ணியும் போகலாம் ஆக்கி விடுவானுங்க, எல்லாத்தையும் சைஃபராக்கி விடுவானுங்க. அந்த அர்த்தம் தான் நீ நல்லவர்களுக்கு நீ கிருபை செய்கிறது, கெட்டவர்களுக்கு கிருபை செய்கிறது, அநீதம் செய்யறது. ஆதிமீஸ் के हुए हैवानात நயாமுக்த். ஆதிமீஸ் மனிதனாக இருக்கிறான். அவன் அவன் என்றால் ஹுய ஹைவானாத். ஹுயங்கிறது ஹைவானாத்தின் கைலாப் செய்கிற போது வாவ் இருந்தால் ஏ வரும். மோய முபாரக், மோய முபாரக், மோய ஹைமோ தவ முடி முடி அதை இல்லாத செய்கிற போது ஏ வந்துடும். இந்த சட்டம் ஹூய ஹைவானாத். ஹைவானாத்துடைய குணத்தை நயாமுக்த் ந இருக்குல்ல, நபி நே மூணு நபி வருது. நானே இருக்கிறோமா ஆரம்பத்தில் நூறு மாத்திரம் எழுத மாட்டோம், நூனுக்கு பக்கத்தில் ஹை வச்சு எழுதுவோம். இப்படி ஜாயிதான தனியாக எழுதுனா ப என்று தான் எழுதணும். சேர்க்கிற போது வராது, தனியாக எழுதுகிற போது வரும். அது மாதிரி நானே
நல்லா நசி ஆமூக்துண்டா அமூக்தான் கற்றுக்கொள்ளுதல் நூலை போய்கிட்டு ஆமூக்து ஆமூகத்தில் 2 அழிவு இருக்குது அழிப்பு அழிச்சாரா ஒரு அழிவும் இன்னொரு அழிவும் ஆமூக்து இந்த ஆமூகத்தில் நேசாடுற போது ஒரு அழிவு விழுந்துடும் இந்த வந்து யாவா மாறிடும் இந்த அழிவு 2 அழிவில் ஒரு அழிவு யாவா மாறிடும் என்ன யா ஒரு அழிப்பை காணாம் இன்னொரு அழிவு அந்த காணாங்கிற அழிவு இருக்குது அது போயிடுச்சு இந்த ஹாவ் ஏயா மாறிடுச்சு அந்த 2 அழிவுலேயே ஒன்று ஏயா மாறிடுச்சுன்னு சொல்லிட வேண்டியது இந்த 2 அழிவு அழிவு அடுத்த அப்படி எல்லாத்துலேயும் வரும் அந்த அந்த 2 அழிவில் நான் சேர்ந்தா வராது நான் ஆமோகத்துண்டு என்ன தனியாக இருக்கல இல்லைங்களா அது அந்த வராது விலங்குகளுடைய குணம் பற்றி சொல்லேன் விலங்குகளுடைய குணத்தை ஆமோகத்து கற்றுக்கொள்ளவில்லையே அவன்தான் நாய் பன்றி இப்படி சிங்கம் புலி கரடிகள் இருக்குல்ல அதனுடைய குணங்களை கற்றுக்கொள்ளாதவன் தான் மனுஷன் என்னடா நாயை போல இருக்கிற என்னடா பன்றியை போல இருக்க அப்படி இப்படிலாம் சொல்கிறானே இல்லைங்களா முடிஞ்சு சூராகனே ராக பெஸ்து மஷூரஸ்து பஸ் परहमूरा रवतन मारा गरूरस्त चूना बिमाना लम्मा இதே மாதிரி இருக்குது இக்காயத்து தீபா எப்படி வருதோ அது மாதிரி இக்காயத்து தீபா கதையாக வரும் சூலம்மா ராகநேக்கு சூவுக்கு கடைசி அர்த்தம் வரும் ராகநேக்கு கசர் வந்துருக்கு பார்த்தீங்களா மௌசூ சுவத்து மௌசூ நவத்து கைக்கு கசர் வந்து நல்ல பாதை ராக பெஸ் சோனப்பாதை என்று மசூரஸ் பிரபலியமாக்கப்பட்ட பொழுது குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பிரபலியமாக்கி தந்தது. ஜன்னாத்தின் தஜ்ரீமின் அங்கே போய் சேர்ற பாதை தான் நல்ல பாதை. அப்படின்னா கருத்து என்ன? அங்கே போகிறதுக்கு உண்டான அமல் செய்கிறது தான் நல்ல பாதை. நல்ல பாதை என்பது சுவனத்துக்கு மனசில் இழுத்து கொண்டு போகுது. அந்த பாதை தான் எந்த பாதையில் நடந்தால் நாம் சுவனம் போக முடியுமோ அந்த பாதை தான் நல்ல பாதை என்று ஹதீஸு குர்ஆன் மூலமாக மஷ்ஹூராக போச்சு, பதியாக போச்சு, நஸ்ரியா இல்லை. சூராக சூக்காத்தவன் நல்ல பாதை, ராக பெஸ் சுவனப்பாதை என மஷூரஸ். இந்த சூடு அர்த்தம் மஷூரில் வரும். பிரபலியமாக்கப்பட்ட பொழுது பஸ் ஆகவே வரல் அமூரா அந்த பாதையிலேயே ரப்தன் நடந்து செல்வது மாறா நமக்கு அவசியமாயிருக்கு. இந்த ஹமுங்கிறது என்ன? ஹம் உ இப்படி ஹம் பி அதுவும் இதுவும் வளர்க்குறாங்க. இப்போ ஹம்ம வந்து மூளை சேர்க்கிற போது அந்த அழிவு போய் ஹம்மு ஆகிடுச்சு. ஹம் ஊங்கிறத அந்த அம்மு ஆகிடுச்சு, அழிவு வந்துடுச்சு. அந்த பாதையிலேயே அர்த்தம் கொடுத்துருக்கீங்களா? சொல்ல அர்த்தம் தெரியுதா? அம் ஊ அம்மு அவர் நல்ல பாதை சுவனப்பாதை என பிரபலியமாக ஆக்கப்பட்ட பொழுது ஆகவே அந்த பாதையிலேயே ரப்தன் செல்வது மாறா நமக்கு அவசியமாயிடும். அப்புறம் அடுத்தபடி சூ சஜாயே சக்த் சஜாயே खुदा साहिब बस बंदगारा
அசூ தர்சீதன் வாஜிபஸ். இது நீட்ட ஒரு ஜும்லா. மேல் சொன்ன ஜும்லாவுக்கு நேரு வேற ஒரு ஜும்லா. அதுலேயும் நல்ல நசியத்து, இதுலேயும் நல்ல நசியத்து. சூக்கு அர்த்தம் இப்போ வராது. சசாய சகுத்து, கடின தண்டனை. சசாய குதா சாஹிப், மஜீது சாஹிபு சலீம் சாஹிப்னு சொல்கிறோம்ல, அதை விட குதா சாஹிப்னா சாஹிபுங்கிறத அல்லாஹ் சேர்ப்பாங்க. எந்த அர்த்தத்தில்? அவன் தான் நமக்கு தோஸ்து, என் நண்பன். யாரியா? அல்லாஹ் தான் எனது நண்பன். வேறு யார் நண்பன்? ராபியா பிசையா சொல்லுது, மாபி ஜெய்பி இல்லல்லா, மாபி ஜெய்பி இல்லல்லா, என் ஜேபில் அல்லாஹ் தவிர இல்லைன்னு. ஜேபில் அல்லாஹ் தவிர இல்லை. என்ன அல்லாஹ் தவிர இல்லை? அல்லாவே இருக்கிறான் ஜேபில். அப்போ அல்லாவுக்கு இடத்தை கற்பிச்சுட்டியே. அல்லாஹ் ஜேபில் இருக்கிறான், அல்லாஹ் ஜேபில் இருக்கிறான். சிறுக்கு வந்துடுச்சே, என் ஜேபில் அல்லாஹ் இருக்கிற சிரிப்பு வந்துச்சு. அல்லாவுக்கு இடத்த கற்பிச்சிட்டாயே அப்படின்ட்டு தான். அது அப்படி அல்ல. என் ஜேபில் அல்லாவை தவிர இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் சர்வ இடத்திலையும் இருக்கிறான் சொன்னமில்ல. எல்லாம் வியாபித்து இருக்கிறான், எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜேபில் வைக்கிற பொருள் இருக்குது. எல்லா வசதியும் ஜேபில் ஒரு மனுஷன் வைக்க மாட்டான், ஜேபில் வைக்க மாட்டான். பாசுவத்திலேயே உரல் வச்சு இடித்து போடுற கலவனார்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போ இடித்து போடாமலே வந்துடுச்சு. அதனால் அது இடிக்க வேண்டிய உரல் இரும்பு உரல் இருக்கும். அதுக்கு ஒரு உலக்கு சின்ன இரும்பு இருக்கும். அது இதுலேயும் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் எல்லாம். கிழவர்கள்லாம் எங்கே போனாலும் வெத்திலையில் ஒரு பிள்ளை எடுத்து வச்சு கொடுக்கும். அதை உள்ளே மடித்து போட்டு அதுலையா எங்கள் அத்தா ராத்திரியில் எழுந்திரிச்சு அதை தட்டிக்கிட்டு இருப்பார். அது போடுறதுக்கு எங்கள் உஸ்தாது கிளீன் வச்சுருத்து 1 மணிக்கு போய் பார்த்த மாட்டா டொட்டுன்னு சத்தம் கேட்குது. என்னன்னு கேட்டால் எனக்கு உஸ்தாது கிளீன் வச்சுருது. அவர்கிட்ட தான் ஐயா ஓதனது, வசனமி ஓதனது அவர்கிட்ட தான். அப்போ என்னடா புத்தகம் கற்றும்போது லைட்டு போட்டுக்கிட்டு அந்த நேரத்துலையும் வச்சுட்டு சொல்லி அர்த்தப்படுப்பார். அது தூக்கம் வருது தான் பாரு. அது போட்டாட்டே தூக்கம் வருதான். இது எதுக்கான சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இது முக்கியமான பொருளை தான் வைப்பான். ஏதாச்சும் அவன் குறிப்பு, ஒரு டைரி, எல்லாத்தையும் வைக்க மாட்டான். இதை கொண்டு வைப்பானா, இதை கொண்டு வைப்பானா. எனக்கு முக்கியமான வஸ்து அல்லாததான், என் ஜேபில் அல்லாதவரை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் ஆரிபீன்கள், ஆரிபாத்துகள் படவிழா சொல்லியிருக்காங்க. அப்போ அபாசியல் இஸ்லாமி படத்தில் சொல்கிறாரு, இஸ்திஃபாருனா யஹ்தாஜு இலா இஸ்திஃபாரின் கதீரின். இஸ்திஃபாருனா எங்களுடைய பாவ மன்னிப்பு, யஹ்தாஜு இலா இஸ்திஃபாரின் கதீரின். எங்களுடைய இஸ்திஃபாரு அது தேவையாகும். இலா இஸ்திஃபாரின் கதீரின், அதிகமான இஸ்திஃபாரின் பக்கம் எங்கள் இஸ்திஃபாரு தேவையா. அஸ்தாபிருல்லாஹ் அஸ்தாபிருல்லாஹ் என்போல் கொற்றவர் அஸ்தாபிருல்லான்னு சொன்னால் அது ஒரு பாவம். அந்த பாவத்தை ஒழிக்கிறதுக்கு இன்னொரு அஸ்தாபிருல்லா சொல்லணும், அது ஒரு பாவம். அந்த இஸ்திஃபாரு இன்னொரு இஸ்திஃபார் சொல்லணும். இப்படி எண்ணற்ற இஸ்திஃபார்கள் செய்கிற அளவில் எங்கள் இஸ்திஃபார் தேவையாகுது. அதனால் கல்வி திக்கிரிலேயே தான் இருக்கிறோம். இந்த லெவலி திக்கரை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். என்ன அர்த்தம்? அல்லாட்ட நம்ம பாவம் பண்ணி புத்தி எடுக்கிறேன்னு நான் சொல்கிறேனே, அது உண்மையில் அல்லாவுடைய நினச்சி நான் சொல்கிறேன்னா, அல்லாஹ் முன்னாலே நிற்கிறது மாதிரி எண்ணி நான் சொல்கிறேன்னா, அந்த இஸ்திஃபார் செய்ததுக்கு பின்னால் புதுசாக ஆகிட்டான் பாவம் பண்ணி போய். அதுக்கு பின்னால் பாவம் செய்யாமல் இருந்தேன்னா இதோட எத்தனை நேரம் இஸ்திஃபார் செய்து தான் இருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக பாவம் நடந்துக்கிட்டே இருக்குது, விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது. பார்வையில் குறைவில்லை,
எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அல்லாவுக்கு அதிருப்தியான காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த இஸ்திக்பாருக்கு என்ன பொருள்? இந்த இஸ்திக்பாரே ஒரு பாவம் தானே. அந்த இஸ்திக்பாருக்கு இன்னொரு இஸ்திக்பார் சொல்லியிருக்கு, அதுக்கு பாவமாக இருந்தால் அதை அதுக்கு இன்னொரு இஸ்திக்பார். இப்படியே இந்த காலமெல்லாம் அல்லாஹ் இஸ்திக்பார் செய்தே போயிடும். அப்படிப்பட்ட மோதேவியாக நான் இருக்கிறேன்னு தன்னை அப்படி அர்ப்பணித்து சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கருத்துக்களை கொண்டு போகிறாங்க. சாதாரண ஆளுகள்லாம் அவன் திட்டுறான், சரிறான். அப்படி ஆலிமீன்களை அவங்களுடைய கருத்துக்கள் சரியாக விளங்காதவே அவங்களை மோசமாக பேசுகிறான். மஹபூஸ் சுபானி எப்படி தன்கட்டதனமாக அந்த பிஜேல அப்படின்னு அவங்க அண்ணன் எழுதுனான். அண்ணன் இறந்து போனது பிறகு மிச்ச பைத்தியம் இவன் எழுதியிருக்கான். பார்த்தீங்களா? அதானே ஜெராக்ஸ் எடுத்தினால. அது அவர் இறந்து போயிட்டார் பூர்த்தியாக்காமல். ஒரு 65 பைத்தியம் சதகத்துல்லா அவன் சொன்னது. என்னய்யா, ஒரு ராத்திரிக்கு 70 தடவை ஏற்றிலாமானாராம், 70 தடவை குளிச்சாராம். எங்கேயாச்சும் கண்டையா நான் பூராத்தி 70 பங்கு போடு. எப்போ எத்தனை வேலை ஏற்றிலாமாகிறது? குளிக்கிறது எப்போ? இதெல்லாம் மண்டைக்கு பொருந்துதா? இருக்கிறதே 12 மணி நேரம். இப்போ தூங்குறதப்போ, ஏற்றிலாமாகிறதப்போ, குளிக்கிறதப்போ, என்னையா கொஞ்சம் பொருந்துதா அப்படிங்கிறான். நிலங்களுக்கு அது அட்ராக்ஷன் ஆகும். கரைங்க சொல்கிறது தெரிஞ்சலப்பா அப்படி. அது ஒரு வேறு உலகத்து என்ன தூளுள் லைலுண்டு ஒரு கிராமத்து இருக்குது. சில பேர்த்துக்கு லைலு சிறுசாக தெரியுது, சில பேருக்கு லைலு பெருசாக தெரியுது. மனைவியோட குஷியாக இருக்கிறான், கல்வத்தில் சந்தோஷம், அழகான பெண்ணு கிடச்சிக்கிச்சு, மாட்டிக்கிச்சு. கொஞ்ச நேரத்தில் வசூல் பார்க்க சொல்கிறாங்க. செட்டுடா அதுக்குள்ளே வசூல் பார்க்க சொல்கிறாங்க. கொண்டாட்டியும் புரிசுன்னு கல்வத்தில் ஆச்சரியப்படுறான். எனக்குள்ளே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. சந்தோஷத்தில் இருக்கிற போகிறவங்க நேரம் தெரியாது. நீ வேலை அப்படி இருக்கு. சில பேர்த்துக்கு அல்லாஹ் திக்ர் செய்கிறது பாத்திமா இல்லாதனாலும் 2 ரக்காத் தொழுவதுக்குள்ள சலாம் கொடுக்கறதுக்குள்ளே சுப ஆகி போச்சுன்னு வருது ஒரு சமயத்தில். என்ன நான் அதுக்குள்ளே இரவை கழிச்சிட்டேன். ஏன் நான் வணங்குறது உனக்கு பிடிக்கலையா? நான் ஒன்றும் சலாமே நான் கொடுக்கலையே அப்படின்னாங்களாம் பாத்திமா. இப்படி அவங்க சரித்திருத்தவர். அதனால் அந்த உலகத்தில் இருக்கிறவங்கள இவன் இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டு கண்ட வாக்கடி கியாஸ் பண்ணிக்கிட்டு சும்மாவா அவர் போய் தாசாயி பன்னா உரி கொல்லி நாசிரி மிஸ்ஸம்மி வல்லியலாசி இல்பாசிரி என்று அழுகிறாரு. அங்கத்தை ஜல்லி தெரியுது. அவரோட சலாம் சொல்கிறாரு, யாசாயி பன்னா உரின்னு சொல்கிறாரு. நீ அவர் சொன்னதை நக்கல் பண்ணுற. யாசாயி பன்னா சினிமாவில் ஒருத்தன் பாட்டு பாடுறான், அங்கே பொம்பளை நிற்கிறான், கண்ணையே பொண்ணு கண்ணையே பொண்ணுன்னு பாடுறான். அந்த சினிமாவுடைய பாட்டை இவன் கண்ணையே பொண்ணுங்கிறான். இவன் முன்னால் தெவுறு தான் இருக்கு. இவன் கண்ணையை பொண்ணுங்கிறான். என்னடா யாரெல்லாம் கண்? அவன் நேர்முகமாக கண்ணையை பொண்ணு அப்படி பாடுறான். அந்த பாட்டை இவன் லட்சம் நினைச்சு கண்ணையை பொண்ணுங்கிறான். அவன் பார்த்து சொன்னா கண்ணையை பொண்ணு. இவன் அந்த பாட்டில் திரும்பி படிக்கிறதில்ல, நக்கல் பண்ணுறான். அங்கே ஒன்று இழிக்குது, அந்த உரம் முழிக்குது அப்படிலாம் சொல்கிறான். அவன் அது மாதிரி அவர் பாடினதே ஒரு காய் செய்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச காய் செய்கிறாங்க. அது காய் செய்கிறது ஒரு தபருக்காக தபருக்கன் நக்கல் பண்ணுறான். அவ்வளோதான். தவிர பார்த்தா சொல்கிறான். இப்படியே ஒவ்வொன்றும் ரொம்ப மோசங்க. அவனே இவனே சதகத்துல்லா அப்பாவை சைடில் அப்படி பாடுறான், இப்படி பாடுறான். எவ்வளோ பெரிய திறமை உள்ளவர் சதகத்துல்லாவை. அரபியிலேயே கவிஞராக இருந்தவே வைக்கிறான். இதில் இப்படி ஒரு ஆள் விடுறான். வித்திரியா போயிடுச்சு. நான் சொல்கிறது நம்ம கையில் இது இல்லை, மருசாவுடைய பிடி இல்லை. நம்ம இன்னொருத்தருக்கு உடன்பட்டு தான் உஸ்தாதாக இருக்க வேண்டியிருக்கு. மக்காமாத்தெல்லாம் எடுத்து போட்டு வித்திரியா ஓதி கொடுக்கணும்னு சொல்கிறதுனால பிள்ளைகளுக்கு வித்திரியா ஓதி கொடுக்கணும். மக்காமாத்தில் வரக்கூடிய ஒரு லெபது கூட பழக்கத்தில் இல்லை. மக்காமாத்து 10 மக்காமாத்து வச்சுருக்காங்களே, மக்காமாத்து ஹரிணி, அதில் உள்ள அல்ஃபாது இப்போ இஸ்தியமால இல்லவே இல்லை. இப்போ வந்த லெபதுகள்லாம்
இந்த மக்காமா தாரீதி ஓதுறதுனால அல்லாகாது. புதிய அரபிகள் வந்து அதான் சாகித்யமான அரபு மொழி அது. ஆமாம், அதை விட்டுட்டு இப்படி இதில் 2 ஃபாயிதா இருக்குது. தாரீக்கும் தெரிஞ்சுக்கலாம், நபியுடைய புகழையும் தெரிஞ்சுக்கலாம். ஓதி கொடுக்குற உஸ்தாது நல்ல தாரீகுடைய ஊர் இருந்தால் ஒவ்வொரு வயதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுவார். இதில் சரத்துல்லாமல் இதைத்தான் சொல்கிறார். அதனால் இப்போ மதரசாக்கள் என்ன செய்யணும்னா, இனி எதிர்காலத்தில் 3லிருந்து அவனுக்கு இபாரத்து ஹல்ல ஆனதுலேருந்து கடைசி வரைக்கும் தாரீக ஓதி கொடுக்கணும். பரவான முறையில் தாரீக தெரியுது, அவராக பார்த்துக்குவாங்க. எப்படி என்றைக்கு அவராக பார்க்குறது? ஓதி கொடுத்து தாரீகளை ஃபாரி ஆகிற போது அப்பாசிகள் யார், அமவியாக்கள் யார், உமையாக்கள் யார், சொல்லார் தெரிஞ்சிடணும். தாரி அது செய்யணும்னு நம்ம சொல்கிறோம். இன்னொருத்தர் மதரசாவில் இருக்கிற போது நம்ம ஆலிமுகளில் எகத்திலா வந்துடும். அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அசல் பாடத்தை வைங்க, எந்த அசல் பாடத்தை அதே சரத்தேதி வைங்க, அதை வைங்க, அப்படி சொல்கிற ஆளுங்களுக்கு தெரிஞ்சு நம்ம சரத்தேதி வேணாங்கிறோமா? அவசியமானது ஒன்று. நான் முதல்ல காலத்தில் என் கிரியன் எழுத்து சரத்தேதி 1 போதும். நீங்கள் இருக்காது தண்டிக்கு வைத்தீங்கல்ல, நீ குத்துபி முல்லாசன் எதுவும் வாய் தரக்கூடாது. சரத்தேதி 1 போதும். ஓய்வு கொடுத்து போட்டு ஓதி கொடுக்கவே மாட்டிட்டார் குத்துபி. வளர்த்த போதும் சாப்பிட்டார். அப்புறம் கடைசியில் வாக்கியத்துக்கு வந்து அப்புறம் குதுவி ஒருத்தர் வச்சு ஓதணும், அதுவும் ஓதணும். அது மாதிரி அப்படின்லாம் அவங்க தர்பியத்து செய்ய போய் தான் நம்ம ஒரு மனுஷனாக வாழ்றதுக்கு அல்லாஹ் தர வழி அமைச்சிருக்கலாம். இல்லாட்டா அந்த எண்ணமே வராது. தசவுகும் தாரீகும் ரொம்ப 2 கண்ணு போல. இதில் தான் பிள்ளைகளை வார்த்தெடுக்கும். அப்புறம் போட்டும் சூசசாயே சக்து கடின தண்டனை சசாயே குதா சாயிபஸ் அல்லாஹ்வுடைய தண்டனையாக ஆயிட்ட பொழுது பஸ் ஆகவே பந்தகாரா அடியார்களுக்கு அசு அந்த அல்லாவின் நின்றும் தரிசீதன் பயப்படுவது வாஜிபஸ் கடமையாக இருக்கிறது. கடின தண்டனை அல்லாஹ்வுடைய தண்டனையாக ஆயிட்ட பொழுது அடியார்களுக்கு நின்றும் பயப்படுவது அவசியமாக இருக்கிறது. அப்படின்னு பிள்ளைகளுக்கு நசிகத்தும் இபாரத்து பிடி வர்றதுக்கு இபாரத்தும் ஆயிட்டது. என்ன பாசு யஹ்தாஜு இலா இஸ்திஃபாரின் கதி. அது சொன்ன காயில் யாருன்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. நாளைக்கு பார்த்துட்டு சொன்ன காயில் சில மறந்துடுது. இதுலேயே ஒரு விக்குலப்பு இல்லையே, விக்குலப்பு பின்னால் வருதுப்பா. விக்குலப்பு இருந்தால் எடுத்துடலாம். விக்குலப்புல பின்னால் லமீமான்னு ஒன்று வருது, லமீமா. அதில் பூரா அதில் வருது ஆரிஃபின் பாலிக்காது. ராபியா பசரியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்போ கதீஜா வருவாங்க, என் சலாத்தை சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்தில் கதீஜா வந்துச்சு, ஜிப்ரீல் எங்கே வந்தாங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் வந்து சொல்லிட்டு போகிறாங்கம்மா, சலாத்துக்கு பதில் சொல்லுவார் கதீஜா. இப்படிலாம் ஆச்சரியமான விஷயம் இல்லை. வரும் என்ன ரஹ்மத்துல்லா சாப், ரஹ்மத்துல்லா மைதி என்ன இப்படி என்னப்பா நீ ஏழக்கிழமை நாளையா கொஞ்சம் பிள்ளைகளுக்கு தூண்டணுங்க. பதல் இஸ்லாம கரீபா பஸ் எவது கமா பத தூபாரில் உரபாயின் மாதிரி ஆகிடக்கூடாது. இல்லை, இமாம்களுக்கு வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கஷ்டம்தான், பெரிய ஜியாது செய்து தான் வரணும். நாங்கள் ஒருத்தன் கூப்பிடுவாங்க, இங்கே ஒருத்தன் கூப்பிடுவாங்க.
இமாம் சொன்னாவே ஏதாவது ஒரு விஷயம் வந்துக்கிட்டு தானே இருக்கும். என்ன அது கடைசியில் ஒன்றாங்க 2 பேரும் நிச்சயம், எமீனும் ஷிமாலும், இமாமும் துணை இமாமும் பள்ளியாசலை விட்டு எங்கேயும் போக முடியாது. இந்த இவங்களோட சில அப்துல்லா கரெக்டாக வருவாரா? அப்துல்லா கரெக்டாக வந்துடுவாரா? என்னை விட வருண் அப்துல்லா அப்துல் ராசிக்கு நல்லா வருவார். அபூபக்கர் எங்கானா நல்லா சொல்லுவார். ஒரு 5 பள்ளி 10 பள்ளி இருந்தாக்கா நமக்கு நல்லா